நீ எந்த தப்பும் செய்யாதவன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும்டா. எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சட்டம் ஏத்துக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாடுறா. அவ்வளவுதான்டா. தயவு செய்து மனசை தளர விட்டுறாதடா ப்ளீஸ்ரா. விஸ்வம், என்னப்பா இப்படி அமைதியாவே இருக்கியே? எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்ப்பா. அவனுக்கு நிச்சயமா தெரியும் யார் தப்பு பண்ணுது, யாருக்கு தண்டனை கொடுக்கணும்னு. யாருக்கு தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் கொடுப்பேன். டோன்ட் வரி விஸ்வம், உங்களுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸையும் உடைச்சு உங்களை சீக்கிரமா நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். என்னப்பா இது? உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இன்ஸ்பெக்டர்கிட்ட சண்டை போட்டு வந்தேன். இப்படி அமைதியா இருந்தா சங்கடமா இருக்குப்பா. உனக்கு எதுவும் நடக்காதுப்பா. தப்பு பண்ணவன கடவுள் சும்மா விட மாட்டாரு, தண்டிப்பாருப்பா. கடவுள் என்ன தண்டிக்கிறத நானே தண்டிப்பேன். என் மேகலாவை இப்படி பண்ணவன என் கையால நானே கொள்ளணும். அதை நான் நிச்சயம் செய்வேன். என்ன லாயர் சார், பேசி முடிச்சாச்சா? டைம் ஆச்சு. பேசியாச்சு சார். யோ சார், கேர்ஃபுல்லாக கூட்டு போய். ஓகே சார். நான் ஜட்ஜை பார்த்து வரேன். கூட்டு Yes, sir. போய். நடப்பா. பா பா பாத்தியாடா, விஸ்வம் ஒரு வார்த்தை கூட பேசாம போறான். மனசுக்குள்ள எதையோ வச்சுட்டு உறுத்திக்கிட்டு இருக்காண்டா. ஏதாவது தப்பு நடந்து பயமா இருக்குடா. சார், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருங்க சார். ஒரு வார்த்தை கூட பேசுறேன் சார். பா, அடாதீங்கப்பா. ஏதோ கற்பனை பண்ணிக்காதீங்கப்பா. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுப்பா. நாங்க இருக்கோம்ல, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ப்ளீஸ்ப்பா, வாங்கப்பா போலாம். வாங்கப்பா. இந்தாங்க. குடிடா. எதுக்குடா எப்போ விளையாண்டுகிட்டே இருக்கிற? சாப்பிடுற நேரத்துல சாப்பிடணும். என்னவா சொல்றது? ஏய் விஜி, தலையில என்னது? டேய் பூபதி, இங்க வா கொஞ்சம். அப்பா, என்னம்மா இது? ஒண்ணும் இல்ல மாமா. என்ன தாமரை? விஜி, என்ன விஜி? என்ன இப்படி அடிபட்டு இருக்க? எப்படி விஜி? ஒண்ணும் இல்லங்க. என்னம்மா இது? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சரியாயிடும். சரியாயிடும். சரிம்மா, எப்படி அடிபட்டுச்சு அதை சொல்லு முதல்ல. அது வந்து கீழே விழுந்துட்டியா? ஆட்டோ கவுந்துருச்சா? ஐயோ இல்லன்னு சொல்றேன் இல்லங்க. நிலப்படியில இடிச்சுக்கிட்டேன். ஏமா என்ன காது குத்துறியா? நிலப்படியில முட்டி இருந்தா வீங்கும் இல்லனா புடைக்கும். இது ரத்த காயமால இருக்கு. ஏமா, என்ன நடந்ததுன்னு சொல்லாம இப்படி மழுப்புனா எப்படி? ஐயோ, நான் மழப்புல நிஜமா தான் சொல்றேன். டாக்டர் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டாரு. என்ன விஜி, அடிபட்டதை பார்த்தோன்னா அப்படியே நான் பதறி போயிட்டேன். நீ என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லாம மறைக்கிற? எதையும் நான் மறைக்கலங்க. அதான் நிலப்படியில இடிச்சுக்கிட்டேன்னு நான் சொல்றேன்ல. நிலப்படியில முட்டி உடைஞ்சதுன்னா ஆவேசமா போய் முட்டினாதான் இந்த மாதிரி உடையும். ஏய், நீ அம்மாவை பாக்குறேன்னு போனல, அங்க ஏதாவது அடிபட்டுச்சா? அதெல்லாம் எதுக்குங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வரேன். ஏண்டா பூபதி, எனக்கு என்னமோ உன் சம்சாரம் நம்மகிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுதுடா. அப்பா, நிச்சயமா இது நிலையில அடிப்பட்ட காயமே கிடையாது. உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி அவன் நமக்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறா. எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. எதுக்காக இப்படி சொல்றான்னு புரியலையே. சரி சரி, தனியா இருக்கும்போது பக்குவமா பேசிப்பாரு, உண்மை தெரியும். ஒருவேளை நாம மனசு கஷ்டப்படுவோம்னு தெரிஞ்சு கூட சில விஷயங்களை மறைக்கலாம். சரிப்பா. வாமா வெள்ளையம்மா, இதுதான் வேலைக்கு வர்ற நேரமா? உச்சி வெயில் மண்டையை பொழைக்கும் போதுதான் நீங்களும் வேலைக்கு வருவீங்களா? இல்லம்மா,
இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. இனிமே சீக்கிரம் வந்துடுறேம்மா. இப்படி எல்லாம் நடக்காதுமா. விஜயம்மா எங்க இருக்காங்கம்மா? உள்ளதான் இருக்கா. எங்க போயிருப்பா? விஜி, ஐயோ ஐயோ, இவ்வளவு பெரிய அடியா? அப்படியே அவன் தள்ளி விட்டான். என் பையன் தெரியாம பண்ணிட்டாமா, மன்னிச்சுக்கோமா. ஏன் இப்படி கத்துற? மெதுவா பேசி தொலை. மெதுவாதமா பேசுறேன். அவன் ஒரு புத்தி கெட்ட பையன், ஏதோ தெரியாம பண்ணிட்டாமா, அவனை மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, கொஞ்சம் வாய மூடுறியா? அம்மா, இந்த விஷயத்த கேட்டதுல இருந்து மனசு படபடன்னு அடிச்சுக்கிச்சு. இத மனசுல வச்சுக்கிட்டு கோவத்தை காமிச்சிடாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ, வாய மூடுன்னு சொல்றேன்ல. இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ யார்கிட்டயாவது சொன்ன உன்னை அவ்வளவுதான். இல்ல இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ இந்த வெள்ளையம்மா, ஏன் வெள்ளையம்மா, எதுக்கு நீங்க லேட்டா வந்த? எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் லீவு சொல்லிட்டு போலான்னு. இது கவர்மெண்ட் வேலை பாரு, இது பிரைவேட் வேலை. தாமரை சொல்லி வேலைக்கு சேர்ந்திருக்க. நீ இப்படி அடிக்கடி லீவ் எடுத்தா எங்க அப்பாட்ட என் பேர் டேமேஜ் ஆறாதா? ரொம்ப முடியலம்மா, அதனாலதான். சரி, இந்த ஒரு தடவை விட்டுடுறேன். இன்னொரு தடவை இப்படி லேட்டா வர்றது, அதுக்கப்புறம் லீவ் போடுறது, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் வேலை பண்ணால் ஆயிடும். தாமரை சொல்லி ஒண்ணு நடக்காது. இல்ல இனிமே அப்படி எல்லாம் நடக்காதுமா. கரெக்டா வந்துருவேன். சிங்கில இருக்கிற பாத்திரத்தை கழுவு, சோறு வடிக்கணும், வயிறு கபங்குது. சரிம்மா. வெட்டியே பேசிட்டு இருக்காத. சீக்கிரம் நிக்கிற போ. அங்க போய் யார்கிட்டயாவது இந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்க. இல்ல சொல்ல மாட்டேன், போ. முருகேசா, 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 எங்கடா இருக்க முருகேசா? அண்ணன் மேல இருக்காரு. அடாடே, பாத்தியாகு, வா 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 வா. எங்கடா என் பொண்ணு? பொண்ணுங்க, ஏன்பா ஏன் அவசரப்படுற? உன் பொண்ணு என்ன ரயில் ஏரியா போயிட போறா? உனக்கு தேவை பணம். இதை வச்சுட்டு என் பொண்ணு என் கூட அனுப்பி வை. சரி, எதுக்கு இப்ப அவசரப்படுற? நான் கூட வந்து உன்கிட்ட பல வாட்டி பணம் கேட்டேன், நீயும் கொடுக்கல. நான் அவசரப்பட்டேனா? படலையே. நிதானமா தானே உன் பொண்ணை கூட்டிட்டு வந்தேன். டேய், இவன் மனசுல பெரிய கில்லாடின்னு நினைப்பு. பெட்டியை வாங்கி பணம் சரியா இருக்கான்னு பாரு. நான் கரெக்டா இருக்கு. கரெக்டா தான் கொண்டு வந்திருக்கேன். என்னடா கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குண்ணே. பொண்ணுங்க கூப்பிடு, அவளை நான் உடனே பார்க்கணும். பார்க்கலாம். இதே வீட்டுல தான் இருக்கா. படத்தை தான் கொடுத்துட்டல, முழுசாவே பார்க்கலாம். எங்கடா இருக்கா என் பொண்ணு? எங்க இருக்கா என் பொண்ணு? எங்க இருக்கா சொல்லு. தோ அந்த ரூம்ல. டேய் தியாகு, பூட்டி இருக்கிற கதவை ஏன்டா உடைக்கிற? இதா சாவி. அப்பா,
வேண்டாம்ப்பா வராதீங்கப்பா கதவை திறமா, அப்பா வந்திருக்குமா, வராதீங்க போயிடுங்கப்பா வேண்டாம்ப்பா வராதீங்கப்பா சொல்றது கேளுமா, கதவை திறமா. வேண்டாம்ப்பா கேளுங்கப்பா என்ன இந்த நிலைமையில நீங்க பார்க்க கூடாதுப்பா போயிடுங்கப்பா ஏய் தெரியுதா உன் பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் பெரிய இவனாடாடி ஒரே போடு போய் சேர்ந்துடுவேன் ரத்தம் குதிக்குதா ஓவரா பேசிட்ட ஓவரா ஆடிட்ட உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஏடா கொடுத்த பணத்தை கேட்டா திமிரா பதில் சொல்வியா நீ உன் வீடு வரைக்கும் என்ன அலைய விடுவியா அவ்வளவு பெரிய ஆளாடா நீ ஏய் எத்தனை தடவை வீட்டுக்கு வந்த என்னை எப்படி எல்லாம் நடத்தின என்ன அலைய விட்டதுக்கு உனக்கு நான் ஒரு ஃபைன் போட போறேன் என்ன தெரியுமா ஏய் எறாத சீக்கிரம் பீச்சுக்கு பக்கத்துல இருக்க 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு அதை என் பேருக்கு மாத்தி எழுதியிருக்கேன் இதுல நீ கையெழுத்த போடு போடு டேய் புறா பேரா போடா கையெழுத்த போட்டுட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போ மகேஷா, என்ன பத்தி தெரியும்ல கையெழுத்து போட்டா நீ உன் மகளை கூட்டிட்டு கிளம்பலாம் இல்ல நீங்க 2 பேரும் இங்க பணமாயிடுவீங்க அது மட்டும் இல்ல உன் பொண்ணை என் பசங்க சும்மா விட மாட்டானுங்க என்னடா சொல்ற? இப்ப நீ கையெழுத்து போடல என் ஆள்ல ஒருத்த அந்த ரூமுக்குள்ள போவா வேண்டாம். டேய் போடா முருகேசா, வேண்டாம்னு சொல்லுங்க. ஏய் வேண்டாம். போடா முருகேசா, வேண்டாம்னு சொல்லு முருகேசா. வேண்டாம். முருகேசா, வேண்டாம் சொல்லு. கையெழுத்த போடு. வேண்டாம்னு சொல்லு முதல்ல. போடா. டேய் நில்றா. டேய் கையெழுத்து போடுற. கையெழுத்து போடுற. அது வாடா. போடு. போடா போய் அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வா. ட்ரெஸ் போட்டுக்கமா. ட்ரெஸ் சீக்கிரம் வா. ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வாமா. ஐயோ. பாபா 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 ரதமா அழாத அழாத ரதமா அவன்
அப்பா வந்துட்டால அழாத அழாத தியாகு இனிமேலாவது என் விஷயத்துல மோதாத போ பாப்பா அப்பா வந்துட்டல அழாத அழாத